பெரியார் பல்கலைக்கழகத்தில் 5 மணி நேரத்திற்கு மேலாக காவல்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோகுல். தற்போது 7 இடங்களில் 5 மணி நேரத்திற்கு மேலாக போலீசார் சோதனை நடத்தி வருகிறார்கள். சோதனையினுடைய தற்போதைய நிலைமை என்ன? பெரியார் பல்கலைக்கழகத்தில் 2வது முறையாக காவல்துறையினர் அங்கிருந்து நடைபெற்ற அந்த முறைகேடு வழக்குகள் தொடர்பாக இன்று பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கக்கூடிய 7 இடங்களில் காலை முதலே விசாரணைகள் நடைபெற்று வருகிறார்கள். இன்று பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு ஆளுநர் வருகையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் என பல்வேறு பரபரப்பான ஒரு சூழலில் இன்று காலை 10 மணிக்கு இந்த தொடங்கப்பட்ட ஆய்வானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதன் பின்னர் ஆளுநர் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு அங்கிருக்கும் துணைவேந்தரை சந்தித்து பேசிவிட்டு அவர் சென்ற பிறகும் தொடர்ந்து அந்த 7 இடங்களில் பெரியார் பல்கலைக்கழகத்தில் அந்த போலீசாரினுடைய ஆய்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. துணைவேந்தர் அலுவலகம், திட்ட அலுவலகம், தமிழ்துறை தலைவர் அலுவலகம், மாணவர் வசதி மையம், கணினி அறிவியல் துறை தலைவர் அலுவலகம், நிதி அலுவலகம், உள்தர உறுதி பிரிவு அலுவலகம் உள்ளிட்ட 7 இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. காவல் உதவி ஆணையாளர் நிலவழகன் உத்தரவின் பேரில் இந்த 7 இடங்களிலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு காவல் இன்ஸ்பெக்டர் காவல் ஆய்வாளர் தலைமையில் மொத்தம் 7 காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் இந்த சோதனையானது தொடர்ந்து இன்னும் நடைபெற்று வருகிறது. காலை சுமார் 10 மணி அளவில் தொடங்கிய சோதனையானது ஆளுநர் சென்றுவிட்ட பிறகும் கூட தற்பொழுதும் தொடர்ந்து பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் இந்த சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பாலவில் நன்றி கோகுல், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.